இன்னைக்கு இந்த கோவை மாநகராட்சியினுடைய அவசர கூட்டம் நடைபெற்றுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கிட்டத்தட்ட ஒரு 140 சப்ஜெக்ட் வந்து அவசர கூட்டம் வச்சு பாஸ் பண்ணாங்க. இன்னைக்கு மறுபடியும் பாத்தீங்கன்னா 69 சப்ஜெக்ட் பாஸ் பண்றாங்க. அதுவும் அவசர கூட்டம். இங்க இருக்கின்ற திமுக மேயர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சப்ஜெக்ட் இன்னைக்கு நடக்கக்கூடிய 69 சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நேற்று இரவு 11 மணிக்கு எல்லாம் கவுன்சிலர் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு சப்ஜெக்ட்னா ஒரு நாளைக்கு முன்னாடியாவது கொடுத்தாதான் கவுன்சிலர் படிக்க முடியும். எங்களுக்கெல்லாம் பார்த்தா நேற்று 11 மணிக்கு சப்ஜெக்ட் வந்து வீட்டில் கொடுக்குறாங்க. எப்படி அங்கே படிக்கிறது? அதே மாதிரி இங்க இருக்கிற திமுக மேயருக்கு வந்து மக்களை பத்தி எதுவும் கவலை இல்லை. இந்த மேயர் காசை வாங்கிட்டு எந்த தீர்மானத்தை வச்சு பாஸ் பண்ணாலும் தேர்தல் தட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா கோவைவாழ் மக்களை நிலைமையில உண்மையிலே பரிதாபம். அதாவது தட்டு கேட்கிற நாங்கள் கேட்க இருக்கோம். இருந்துமே இப்படி பண்றது வந்து உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இல்லாத இந்த திமுக அரசுடைய கோவை மாநகராட்சி மேயர். ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68 சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா பல சப்ஜெக்ட் இந்த மேயர் வந்து முன்னனுமதி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கவுன்சில் கொண்டு வரீங்க நீங்க? அதாவது முன்னனுமதி கொடுத்து போட்டு அவசர வாரத்தை சப்ஜெக்ட் வைக்கிறாங்க. போன வாரமே சப்ஜெக்ட் வச்சிருக்கலாமே. இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சப்ஜெக்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா 3-4 மாதங்களுக்கு முன்பு டெண்டர் வந்த சப்ஜெக்ட்டுங்க. அப்போ இந்த 4 மாசமா ஏன் ஃபைனல் நிறுத்தி வச்சிருந்தாங்க. எங்களுக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு கைவிட்டு வாங்குறதுக்கோசரம் கலெக்ஷனுக்கோசரம் இந்த ஃபைனல் நிறுத்தி வச்சிருந்தாங்க இந்த திமுக மேயர். 5 மாதத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ண சாங்ஷன் ஆன டெண்டர் பாஸ் ஆன சப்ஜெக்ட் வந்து இப்ப 5 மாசம் கழிச்சு கொண்டு வராங்க. அப்ப இது எங்க உள்நோக்கி இருக்க மாதிரி தான் தெரியுது. ஓப்பனாவே தெரியுது. வேற எதுக்கோ இந்த ஃபைனல் நிறுத்தி வச்சுட்டு கான்ட்ராக்டர் வந்து பார்த்து போன அப்புறம் இந்த சப்ஜெக்டை சாங்ஷன் பண்றாங்க. அவ்வளவு கேவலமான ஒரு நடவடிக்கை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மேயர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொடிசியா ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 கடை ஒரே ஒருத்தர் டெண்டர் கொடுத்துருக்காங்க. அவங்க மாசம் 18 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஆக்ஷன் வருவதுதான் கோவை மாநகராட்சியுடைய வழக்கம். அதுல பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய அதாவது தமிழ்நாட்டிலே சிறந்த மாநகராட்சி கோவை மாநகராட்சிங்க சொல்ற மாதிரி எல்லா வசதியும் இருக்கிற இந்த காலகட்டத்துல நெட் வேலை செய்ய அதனால ஆக்ஷன் வைக்கலாம்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வராங்க. இது யாரோ ஒருத்தருக்கு இந்த 10 கடை விற்கணும், இந்த மேயர் விற்கணும், அதுக்கோசம் இந்த மாதிரி டெண்டர் கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. அதுவும் வந்து இன்னும் கண்டனக்குரியதுதான். இன்னைக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்க் மெயின்டெனன்ஸ் டாய்லெட் மெயின்டெனன்ஸ் சொல்றாங்க. இன்னைக்கு கோவை மாநகராட்சி பகுதியில பாத்தீங்கன்னா 100 வார்டுல பாருங்க ஏதாவது பார்க் உருப்படியா இருக்கா? மக்கள் வந்து காலையில வாக்கிங் போகும்போது இப்ப ஒரு நிம்மதியான சூழ்நிலை பிளசண்டா ஒரு பார்த்துட்டு வாக்கிங் போக பச்சையை பார்த்து வாக்கிங் போகணும், நிம்மதியான சூழ்நிலை வாக்கிங் போகணும்னு நினைப்பேன். ஆனா இன்னைக்கு கோவை மாநகராட்சி பகுதியில் பார்க் அத்தனையும் பாருங்க காஞ்சி கருவாடு மாதிரி இங்க காஞ்சி கிடக்கும். ஒரு மெயின்டெனன்ஸ் எல்லாம் குப்பையும் கூட மாதிரி தான் கிடக்கும். அப்பேற்பட்ட இருக்கிறதைய மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதே கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரோ சம்பாதிக்கிறதுக்கு இந்த கோவை மாநகராட்சி பொதுமக்கள் கட்டக்கூடிய வரி பணத்தை இந்த மேயர் விரைவு பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த செம்மொழி பூங்காவை மாதம் 56 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க மெயின்டெனன்ஸ்க்கு. அது யாருக்கு கொடுக்க கிட்டத்தட்ட வருஷம் பாத்தீங்கன்னா மாசம் 56 லட்சம் மாதிரி தெரியும். வருஷம் கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. யாருடைய காசு? மக்கள் வந்து அவன் ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி வரி கட்டின பணத்தை 56 கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய் வந்து வருஷம் வந்து மறுபடியும் இந்த குப்பை எடுத்தவங்களுக்கு டெண்டர் எடுத்தவங்களுக்கு அவங்களே கொடுத்து செம்மொழி பூங்கா மெயின்டைன் பண்றாங்க. ஏன் நம்ம கார்பரேஷனுடைய நிரந்தர பணிகளை வச்சு கிளீன் பண்ணலாமே. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, ரூட்ஸ் கம்பெனி மாதிரி கம்பெனி இருக்கு, இண்டஸ்ட்ரியல் கிளீனிங் மிஷின் நிறைய வச்சிருக்காங்க. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பார்க் கிளீன் பண்ணலாமே. ஆனா இது ஏன் இப்படி அதே கான்ட்ராக்டருக்கு மறுபடியும் 6.5 கோடி ரூபாய் வருஷம் கொடுக்குறாங்க. ஏற்கனவே குப்பை எடுக்க 170 கோடி வருஷம் கொடுத்து மறுபடியும் 6.5 கோடி செம்மொழி பூங்காக்கு மட்டும் வருஷம் கிளீன் பண்ண கொடுக்குறாங்க. என்ன அநியாயம் இது? தட்டி கேட்க யாருக்கும் திமுக இப்படி பண்ணிட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் வந்து விரைவில் விசாரணைக்கு உட்பட்டு நடந்த ஊழலை கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெற்றி கொண்டு வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துல இந்த திமுக ஆட்சிக்கு வந்தப்பறம் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க கோவைக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒரு நலத்திட்டம் இந்த மேயர்கிட்ட ஓப்பன் சேலஞ்ச் விடுறான். முதல்ல மேயருக்கு விவாதிக்க சொல்லுங்க. கோவை மாநகராட்சி பகுதியில மக்கள் நலத்திட்டம் சொல்லிட்டு ஏதாவது புதிய திட்டத்தை இந்த இங்க இருக்கின்ற மக்களுக்கோ படிக்கின்ற இளைஞர்களுக்கோ இல்ல ஸ்போர்ட்ஸுக்கு ஏதாவது புதுசா கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. ஏற்கனவே இருக்கிறத ரெனோவேட் பண்றவங்களுக்கு புதிதாக ஏதாவது ஒரு திட்டம் வந்து கோவை மாநகராட்சிக்காக இந்த மேயர் கொண்டு வந்திருக்காங்களா? ஓப்பன் டிபேட் கூப்பிடுற வரத்து பார்ப்போம். சொல்லுங்க. இவங்க சென்ற அதாவது பாத்தீங்க அப்படின்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி முடியும் 2020 பாத்தீங்கன்னா காந்திபுரம் மேம்பாலத்து அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து காந்திபுரம் 100 ஃபீட் பாலத்துல வந்து ஏறுதள இறங்குதள அமைக்க கொண்டு வந்தாங்க. அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா
மருமலை டு வடவள்ளி ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண திட்டம் அதையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிஆர் அருண்குமார் எம்எல்ஏ வடக்கு எம்எல்ஏ இருந்தார். சத்திரோடு விரிவாக்கத்துக்காக 38 கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணி அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது கொஞ்சம் சாங்ஷன் பண்ணி கொண்டு வந்தோம். 5 வருஷம் ஆச்சுங்க. அதையும் சாங்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு வந்து பணம் ஒதுக்கீடு பண்ணதுக்கு கூட வேலை செய்ய கையிலாகாத இந்த திமுக திராவிட மாடல் அரசு, இந்த மேயர் தான் இங்க இருக்கிறாங்க ஒழிய கோவை வாழ் மக்களுக்கு இந்த திமுக ஆட்சியில என்ன நல்லது நடக்குது ஒண்ணு நடக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளலூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட 57 கோடி ரூபாய் செலவு பண்ணி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஒருங்கிணைந்த பஸ் வளாக எஸ்பி வேலுமணி முயற்சியில் வந்து கோவையிலே தமிழ்நாடு அழகான பஸ் ஸ்டாண்ட் வரணும் கொண்டு வந்த வெள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் அதுக்கு மூடுகளை கண்டிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெள்ளூர் பகுதியில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய போர் வாட்டர், அவங்க வீட்டுல போர் வாட்டர் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல வருதுங்க. இன்னைக்கு இந்த மேயர் போய் அவங்க போய் பார்த்தாங்களா, அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? பேப்பர்ல எல்லாம் நியூஸ் வருது. ஆனால் செய்யறங்கால சங்கம் மாதிரி இந்த மேயர் உட்கார்ந்துட்டு கமிஷன் மட்டும் வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு மக்களை பத்தி கவலையே படுறதில்ல. போய் அங்கே பார்த்தாங்களா, இல்ல ஏதோ கமிட்டி போட்டு ஏதோ குழு போட்டு விசாரணை இருக்காங்களா? குடிக்கிறதுக்கு தண்ணீரா மக்கள் அந்த நிலத்துல இன்னைக்கு மாசு கிடக்கு இருக்கு. என்ன கிடக்கு போறாங்க கிட்டத்தட்ட 10 ரூபாய்க்கு இன்னும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. அதையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கண்டிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அதே மாதிரி கோவையின் பிரதான அடையாளம் இருந்த வாவுசி பார்க் மூடல், இதெல்லாம் இந்த மாதிரிதான் ஒண்ணு திமுக திராவிட மாடல் அரசு 5 வருஷம் இருந்திருக்க ஒழிய இந்த கோவை மாநகராட்சிக்கு ஆளுகின்ற திமுக அரசு இந்த முதல்வரோ அல்லது இந்த திமுக மேயரோ ஒரு நாள் கோவை மக்களுக்கு நல்லது பண்ணவில்லை. கண்டிப்பாக வருகின்ற 2026 கோவை வாழ் மக்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற கோவில் ஒரு பாடம் கற்றுத் தருவார்கள் தெரிவித்துக்கிறோம்.